Hi friends, வணக்கம். This is Cyrus A to Z. நம்ம Agreen Exotic Fruit Plant Nurseryல நிறைய வித்தியாசமான நம்ம கிளைமேட்டுக்கு வரக்கூடிய பழச்செடிகளை தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ்ல காமிச்சிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழச்செடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த சப்போட்டால இந்த வகையான பழச்செடி தான். சப்போட்டால நிறைய வகை இருக்குது. சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பழத்தோட சைஸை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இதனோட பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்லாந்து ஜம்போ சப்போட்டா அப்படி சொல்றாங்க. சில பேர் வந்து தாய்லாந்து கிங் சப்போட்டான்றாங்க, சில பேர் தாய் குயின் சப்போட்டா அப்படின்றாங்க, சில பேர் தாய் ஜியாண்டு சப்போட்டா அப்படின்றாங்க. இது வந்து கிரிக்கெட் பால் சப்போட்டா கிடையாதுங்க. கிரிக்கெட் பால் சப்போட்டா வந்து டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சைஸ் தான் ஒரு கிரிக்கெட் பால் சைஸ் வரும். இந்த தாய் ஜியாண்ட் சப்போட்டா, அதாவது தாய் ஜம்போ சப்போட்டா நம்ம கிட்ட இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, போன லாட்ல வந்து எல்லாமே 14 இன்ச் பாட்ல போட்டு நல்லா வளர்த்து வச்சிருப்போம். ஒரு 6 அடி 7 அடி அந்த சைஸ்ல இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2-3 ஃப்ரூட் இருந்தது. பட் அதெல்லாம் பழுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்காம விட்டு காக்கா குருவி கொத்தி போட்டுச்சு. இந்த பழம் இப்போ வந்து நம்ம கரெக்டான பக்குவத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இதுல இருக்கிறது எல்லா பிளான்ட்டுமே பாத்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் தான் நம்ம கிட்ட இருக்குது. சோ எல்லாமே வந்து ஈல்டர் பிளான்ட் தான். ஃபிளவர் இருக்கும், இல்லைன்னா சின்ன சின்ன பிஞ்சுகள் இருக்கும். பாட்ல இருக்கிறது ஓரளவுக்கு காயோட இருக்கும். பிளான்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கவர்ல இருக்கிறது வாங்கினீங்க அப்படின்னா பூவோட இருக்கும். நீங்க வாங்கி வச்சதுக்கு அப்புறம் காய்க்கும். இந்த தாய் ஜம்போ சப்போட்டால மெயின் விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பழத்தோட சைஸ் தான். இது வந்து நம்ம நிலத்துல வச்சோம், இல்ல தொட்டியில வந்து நல்ல பெரிய தொட்டி போட்டு நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் செடி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பழம் வந்துட்டு 1/2 கிலோல இருந்து 600 கிராம் வெயிட் வரைக்கும் வரும் அப்படின்றாங்க. எப்படி மேமே சப்போட்டா வந்து ஒரு பழம் 1 கிலோல இருந்து 1.5 கிலோ வரைக்கும் வருது, அந்த மாதிரி இந்த தாய் ஜம்போ சப்போட்டா வந்து 1/2 கிலோல இருந்து 600 கிராம் வரைக்கும் வரக்கூடியதுதான். இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு பழுத்துச்சு. நம்ம இதை பிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பறிச்சாலும் அதுல பால் வரல, சோ அதிலே தெரிஞ்சுக்கலாம் பழுத்துருச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு டே வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். ஏன்னா நல்லா ஃபுல்லா பழுக்கல, அது வரைக்கும் நம்ம செடியில விடவும் முடியாது. சோ இதனோட வெயிட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்திரலாம். நம்ம இது இருக்கிறது வந்து சின்ன சைஸ் தொட்டி தான் அப்படின்றதுனால இன்னும் மரமும் ஸ்ட்ராங் ஆகாதனால இதனோட வெயிட் பாத்தீங்கன்னா 232 கிராம்ஸ் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு பழம் வந்து 1/4 கிலோ வெயிட் இருக்குது. இந்த பழம் நாங்க சொல்றோம் பாருங்க, ஓரளவுக்கு நம்ம பெரிய தொட்டியில போட்டு மரம் கொஞ்சம் பெருசாகும் போது கம்பல்சரி இது வந்து 1/2 கிலோ அளவுக்கு ஒரு பழம் வந்து வெயிட் வரக்கூடியதான். இது கிரவுண்ட்ல வச்சீங்கன்னா இன்னுமே நமக்கு ஒரு பழமே 400 இருந்து 600 கிராம் வரைக்கும் வரும் இது. சோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். ஃபிளஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நைஸ் டெக்ஸ்சர். சோ நம்மளோட சப்போட்டா மாதிரி வந்து கொஞ்சம் நரநரன்னு இல்ல, அப்படி நல்ல நைஸா இருக்குது. நல்ல ஒரு ஜூசியா இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் தான். ஸ்வீட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசிவ் ஸ்வீட்டுங்க, டபுள் ஹனி ஸ்வீட் சொல்லலாம். அந்த அளவுக்கு எக்ஸசிவ் ஸ்வீட். உண்மையில ஒர்த்தான பிளான்ட் தான் இந்த சப்போட்டா. சோ இந்த சப்போட்டா உங்க கலெக்ஷன்ல இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த சப்போட்டா வந்து வாங்கி வச்சு வளர்க்கலாம். தொட்டிலையும் வளர்க்க முடியும், நிலத்துல இடம் இருக்கவங்க நிலத்திலையும் வச்சு வளர்க்கலாம். சோ சாதாரண சப்போட்டா வாங்கி வச்சு வளர்க்கறதுக்கு அப்படி பாத்தீங்கன்னா இந்த தாய் ஜம்போ சப்போட்டா, இல்லைன்னா பனானா சப்போட்டா. நாங்க இது வரைக்குமே பாத்தீங்கன்னா பனானா சப்போட்டா தான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவோம், நல்லா டாப் ஸ்வீட் அப்படின்னு. சோ இது வந்து அதுக்கு ஈக்குவல் தான். அது கம்மி ஜாஸ்தி சொல்ல முடியாது. பனானா சப்போட்டா ஸ்வீட்னஸ்க்கு ஈக்குவல். பட் சைஸ் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் வரும். சோ நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு இருக்க பிளான்ஸ் பாத்தீங்கன்னா கவர்ல இருக்க பிளான்ஸ் இதுதான், எல்லாமே ஃபிளவர்ஸோட தான் இருக்குது. சோ கவர்ல இருக்கிறது வேணா வாங்கிக்கலாம், பாட்ல இருக்கிறது வேணா வாங்கிக்கலாம். இந்த பிளான்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா Agreen Gardens வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. அண்ட் தேங்க்யூ so much for watching this video. Have a wonderful gardening experience. Bye bye friends. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோல உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறோம். Until then, it's bye bye. Thank you.